சென்னை சேப்பாக்கத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அது தொடர்பான நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாலியல் சீண்டல் மூலமாக போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டதுன்னா இந்த ஆட்சியில் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இருக்குதா? அது மட்டும் ஒட்டுமொத்த பெண்களுக்கு பாலியல் சீண்டல் மூலமாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு 18,000 வழக்கு இருக்குது. அவ்வளவு வழக்குகளை வைத்துக் கொண்டு பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்களாம். அப்படியே இருக்கிறாங்க திமுக ஆட்சியில். எவ்வளவு பொய்ய இன்றைய முதலமைச்சர் பேசிட்டு இருக்காரு. நேற்றைய தினம் ஒரு கூட்டத்தில் நான் பேசினேன், குளத்தூர் கூட்டத்தில் தான் பேசினேன். அப்போ கொரோனா காலத்தில் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அந்த காலகட்டத்தில் ஸ்டாலின் மக்களுக்கு சரியான ஆலோசனை கொடுக்கல. மக்களுக்கு ஓடோடி இப்படி போட்டோ ஷூட் எடுக்கிறாரு. அப்ப எங்க காணாம போனன்னு சொன்னேன். உடனே புலம்புறார், என்னை பற்றி தவறா பேசுறாரு. காணாமல் போனான்னு தான் சொன்னே வெளியே உங்களை பற்றி தவறா எப்பொழுது பேசுறது கிடையாது. பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஆனா நீங்களும் திரு ஸ்டாலின் அவரும் உதயநிதி ஸ்டாலின் என்னென்னலாம் பேசுனீங்க. காலுக்குள்ள இருக்கிறேன் எவ்வளவு கேவலமான வார்த்தை. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஸ்டாலின் அவர்களே, நீங்க ஒரு வார்த்தை பேசுறீங்களா 10 வார்த்தை எங்களால் திருப்பி பேச முடியும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நான் எந்த ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை தீர்ப்பு அளிப்பது எனது எதிரிகள் தான் தவிர நான் அல்ல. அவள் என்ன ஆயுதத்தை எடுத்தாங்களோ அதற்கு முறியடிக்கின்ற விதமாக நாங்க எங்களுடைய ஆயுதத்தை எடுத்த தீர்வோம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.